நேரம் சும்மாவே உட்காந்து இருக்கிறோம். 1000 செல்லாது 500 சொல்லாதுன்னு சொல்லி எங்கள் பொழப்பே போயிடுச்சு. செல்லாது 500 சொல்லாதுன்னு சொல்லி எங்கள் பொழப்பே போயிடுச்சு. சரி, யாருன்னா வராங்களா பார்ப்போம். போய் தூசு தட்டினா வைப்போம். 2000 அடியாத்தி, காலையில இருந்து இந்த ஏடிஎம் வாசல 4 நாளா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம இந்த 2000 எடுக்கிறதுக்கு காத்து கிடந்தேன். 1000 செல்லாது 500 செல்லாதுன்னு இந்த 2000 சரி போட்டாங்களே. சரி, வந்ததே தான் வந்தோம். பட்டணத்து சைடு வந்துட்டோம். சரி, ஏதாவது வாங்கிட்டு போவோம். இது எங்க ஒரு கடையுமே காணோமே. அட, இது சரி வராது, இதுவும் சரி வராது. அங்க என்ன ஏதோ கண்ணாடிக்குள்ள மின்னுது. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, செருப்பை கட்டி விட்டு கடைக்குள்ள வாங்கம்மா. இது என்னம்மா கண்ணாடிக்குள்ள ஏதோ ஜொலி ஜொலி மினுக்குது? இதா கித்தாருமா. இது என்னது கிடாரா? கித்தார். என்னமா கிட்டாரு கிடாரா? மா, இது மியூசிக் போடுற கித்தாருமா. இது மியூசிக் போடுற கிடாரா? கித்தாருமா, நான் போட்டு காட்டுட்டா? சரி, போட்டு காட்டுங்க பாப்போம். அடியாத்தி, ஒரு ஓட்டைக்குள்ள எம்பூட்டு மியூசிக் வருது. நல்லா தான் இருக்குது. சரி, இது எம்பூட்டுது? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குதுக்கா. இது எம்பூட்டு வருதா? நல்லா வருதுக்கா. கொஞ்சம் காசு தாமா. கொஞ்சம் காசுனா எம்பூட்டுக்கா? அது 2500 தாமா. 2500 ரூபாயா? எங்க ஊர்ல கூறு 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. ஏமா, உங்க ஊர்ல விற்கிற கத்திரிக்காவா இது கூறு 10 ரூபான்னு கேட்கறதுக்கு? இது மியூசிக் போடுற கித்தாருமா. இது டிவி எல்லாம் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் யாருக்கா பார்த்தது? சரிம்மா, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சதாங்க இருக்கு. சரி, நீங்க தான் 2500 சொல்றீங்க. சரிம்மா, 2200 ரூபாய்க்கு கொடுமா. அதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் சரி. இந்த 2000 ரூபாய் எடுக்கிறதுக்கு நானே 4 நாளா இவ்வளோ வரிசையில காத்து கிடந்தேன். அதெல்லாம் சரி வராது, எனக்கு வேணாம், நீங்களே. சரி, வாமா வாமா வாமா, காலையிலேருந்து வியாபாரமே இல்லை. சரி, இந்தாம்மா 2000 ரூபாய்க்கு தரேன். சரி, தாங்க. இதை உங்க ஊருக்குள்ள எடுத்துன்னு போ. உன்னை எல்லாரும் வாழ்த்து பெருமையா பேசுவாங்க. சரி, ஊருக்குள்ள போயிட வேண்டியதான். ஊருக்குள்ள போயிடு இப்படியே வச்சுக்கிட்டு பந்தா பண்ண வேண்டியதான். இது வர்றது சுந்தரி அக்கா மாதிரி தெரியுது. அட ஆமா, சுந்தரி அக்கா தான். என்ன சுந்தரி அக்கா, 4 நாளா ஊருக்குள்ளே ஆளை காணோம். அட, ஏங்க கேக்குற? இந்த 2000 எடுக்கிறதுக்கு நான் 4 நாளா ஏடிஎம் வாசல காத்து கிடந்தேங்க. 4 நாளா ஆச்சு? ஆமாக்கா, அதான் கியூ இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குது. அம்முட்டு கீவா நின்னாங்க. ஆமாக்கா. ஆமா, இது என்ன கையில தினசா வச்சிருக்க? அதுவாக்கா, கிடார் கிடார். என்னது கிடாவா? ஆமாக்கா, நல்ல மியூசிக்லாம் வருங்க அதுல. எங்க போடு. இப்படிதான் வச்சாங்க. என்னக்கா மியூசிக் வரும்னு சொன்னீங்க, டப்பு டப்புன்னு தட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? வச்சு மியூசிக் வாசி சூப்பரா வந்துச்சுக்கா. அட கூறு கட்ட சுந்தரி அக்கா, இது கிட்டாரும் இல்ல மியூசிக்கும் வராது. இது நம்ம ஊர்ல பிரியாணி கிண்டுவாங்களே, இப்படி அதுக்கா. என்னக்கா சொல்ற? அந்தக்கா மியூசிக் சூப்பரா வாசிச்சு. அட லூசு, இது வந்து கரண்டி. இத ஒண்ணு நல்ல பட்டணத்துல ஏமாத்திட்டாங்க. நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வாங்க. சரிக்கா, நல்லா பேசி பேசி அந்த அம்மா என்ன ஏமாத்திருச்சு. சரி, போயிருக்கான் அந்த அக்கா, அந்த அம்மா பாத்துக்கிறேன். நல்லா தான் மியூசிக் வாசிச்சு. போய் பாக்குறேன் அந்த அம்மாவை என்னன்னு. நம்மளே ஏமாத்திருச்சு 2000 கொடுத்துட்டு. யாரு அன்னைக்கு 2000க்கு வாங்கி போனாங்களே அவங்க தானே. இந்த தடவை 4000 ரூபாய்க்கு எதனா பொருள் விற்கணும். வாமா, வா 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 வா. இந்த நிறுத்துமா, இந்த புடி. ஏமா, இது என்னன்னா மியூசிக்கு வர மாட்டேங்குது, ஒண்ணு மாட்டேங்குது. அந்த என்னன்னா பிரியாணிக்குன்ற கரண்டின்னு சொல்லுது. இதை பார்த்தா உனக்கு கரண்டி மாதிரியா தெரியுது? நான் சொல்லி தானே கொடுத்தேன் இது மியூசிக் போடுற கித்தாருன்ட்டு. எங்கக்கா மியூசிக் வருது? நான் மியூசிக் போட மியூசிக்கே வரல. எங்க ஊர் அக்கா அதை வாங்கிட்டு பிரியாணிக்குன்ற கரண்டின்னு சொல்லுது என்னைய வச்சுக்கிட்டு. இது ஒண்ணு பிரியாணி கன்ற கரண்டிலாம் இல்ல. நான் வாசிக்கிறேன், மறுபடியும் பாரு. வாசிங்க பாப்போம். அட, என்ன இது? நான் வாசிச்சா மியூசிக் வர மாட்டேங்குது, அந்த அம்மா வாசிச்சா நல்லா தான் மியூசிக் வருது. என்ன மாயமோ தெரியல. வருதா?
நல்லா தாங்க வருது. சரி என்ன மன்னிச்சிருங்கக்கா. சரிம்மா சரிம்மா. இனிமேல் யார் பேச்சும் கேட்காத. ஊருக்குள்ள பொறாமையில நிறைய பேர் சுத்துறாங்க. ஆமா ஊரே பொறாமையில தான் கிடக்குது. சரிம்மா சரிக்கா மன்னிச்சிருங்கக்கா. போயிட்டு வரேன். இனி எவ பேசி கேட்க கூடாது. இதே நேரம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். நம்ம சுந்தரி ஐயோ, மாறில வரலே, இருக்குது. வரலே, வரலே. நேரா எங்க வீட்டுக்கு இவ்வளவு போயிடலான்னு ஊருக்குள்ள பார்த்தா, 4 நாளா காணாம விட மாட்டாளுங்க போல இருக்கு நம்மளையே. ஐயோ, ஆமா வரலே. ஏக்கா சுந்தரி அக்கா. ஏக்கா என்னக்கா என்னைய பார்த்து மறைஞ்சு மறைஞ்சு போற? அட இல்லக்கா, வேற வழி ஏதாவது இருந்தான்னு பார்த்தேங்க. ஊருக்குள்ள வேற உன்னை 4 நாளா காணாமனு அதை பேசிக்கிறாங்க. ஏங்க கேக்குறேன். 4 நாள் அந்த ஏடிஎம் வாசல்ல போய் இந்த 2000 எடுக்கிறதுக்காக காத்து கிடந்தாங்க. அவ்வளவு நாளா காத்து கிடந்த? ஆமா அதான் இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்குதே. ஏங்கப்பா அம்மா என்ன கையில? இதுவா கிடார் கிடார்க்கா. கிடாரியா? கிடார் கிடார். சூப்பரா மியூசிக் வருங்க. சூப்பரா ஒரு மியூசிக். எங்க போடு. இப்படிதான் வச்சிச்சு. எங்க சத்தத்தை காணாம வரும் இருக்கா? எங்க வருது? இங்க கொண்டா இந்த புடி இதா கிடாரு இல்லையா? ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலையலோ ஏலையலோ ஐலசா. அடி இது நம்மூரு துடுப்புடி. என்னக்கா சொல்றீங்க துடுப்புன்னு? அந்த அக்கா மியூசிக் போடுது, நல்லா தான் வாசிக்குது. நான் மியூசிக் போட்டா வர மாட்டேங்குது. என்னை நல்லா ஏமாத்திருச்சு போல இருக்கா. என்னக்கா பண்றது? இத புடி. இது நம்ம ஊரு துடுப்பு. இதுல 2 ஆணி அடிச்சு 4 கட்டு கம்பிய கிடுத்து கட்டி விட்டுட்டு உன்னைய கிடாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆமா இத எவ்வளவு கொடுத்து வாங்கின? 2000 ரூபாய் கொடுத்து வாங்க. அடியாத்தி 2000 ரூபாயா கொடுத்து வாங்கின? ஆமாக்கா. உன் தலையில ஈனாவானான்னு எழுதி வச்சிருக்காங்கடி. கொண்டு போய் கொடுத்து விட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து சேரு. இப்பதாங்க பட்டணத்துக்கு போயிட்டு வந்தேன். போ இன்னொரு வாட்டி போ. சரி இப்போ இந்த முறை போயிட்டு அந்த அம்மா 2ல 1 பாத்துறணும். வந்த அக்கா என்னன்னா அந்த அக்கா சொல்லுது கரண்டின்னு. இது எந்த அம்மா என்னன்னா துடுப்புன்னு சொல்லுது. போய் தான் இந்த முறை இருக்கு அந்த அம்மா கிட்ட. பாப்பா ஐயோ என்னன்னு தெரியலையே. மறுபடியும் என்ன பிரச்சனையோட இந்த மனுஷி வருதுன்னு தெரியலையே. 2000 வாங்கினாலும் வாங்கினேன் என் உயிரை வாங்கிடுது இந்த மனுஷி. என்ன பிரச்சனையோட வருதோ? வாமா வா. என்ன பிரச்சனை உனக்கு? முதல்ல இதை புடி. ஏமா அந்த அம்மா என்னன்னா கரண்டின்னு சொல்லுது. இந்த அம்மா என்ன ஏழேலோ ஐலசா ஏழோ ஐலசான்னு சொல்லுது. மியூசிக்கே வர மாட்டேங்குது மாதிரில. ஏமா யார் எதை சொன்னாலும் நம்பிடுவியா நீ? நான் எத்தனை தடவை சொல்லி அனுப்புறேன். நீ இது கித்தாருன்னு சொல்லிட்டு வாமா மறுபடியும் வாசிச்சு காட்டுறேன். எப்ப வாசிக்க பாப்போம். ஒரு கம்ப்ளைண்ட தூக்கின்னு வந்துடுறேன். நானும் இதேதான். 2வது கம்பி இருக்கல நல்லா பாரு. நானும் இந்த 2வது கம்பியை தான் போட்டேன். மியூசிக்கே வரல. ஆனா நீங்க போட மறுது என்ன மாயமோ தெரியலக்கா. யார் போட்டாலும் வரும். நீ கரெக்டா போடு. இந்தாம்மா. சரிக்கா மன்னிச்சிருங்கக்கா. இதுக்கு மேல வராத. யார் சொன்னாலும் நம்பாத. எடுத்து நீ எவ சொன்னாலும் கேட்க கூடாது. ஊர்ல 2-3 பேருக்கு எப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. துடுப்புன்றாளுங்க கரண்டின்றாளுங்க என்னதான். யாரு தூரத்துல வரத பார்த்தா நம்ம சுந்தரி அக்கா போல இருக்கு. ஏக்கா சுந்தரி அக்கா. ஏக்கா ஏங்கா என்னைய பார்த்து ஒளியறீங்க? அக்கா வாங்கக்கா. ஒளியலக்கா அங்க ஒரு பூச்சி போயிட்டு இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் விரட்டி விட்டு வந்தாங்க. நானே இல்லக்கா கையில என்ன பெருசா வச்சிருக்கீங்க? இதுவா கிடார்க்கா. மியூசிக் வருமா? எங்க வாசிங்க பாப்போம். புடிங்க. என்னக்கா மியூசிக்கே வரல? அவசரப்படாத கொஞ்ச நேரம் இரு வரும் பாருப்ப. என்னக்கா டப்பாவா தட்டிட்டு இருக்காரு டொக்கு டொக்கு நீட்டு இருக்கறீங்க? ஆமாக்கா நல்லா ஏமாத்துச்சு அந்த அம்மா என்னைய. இங்க வாயா. என்னக்கா இது புடியா? இது நம்ம ஊர் பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போவாங்கல்ல கம்மாயில அந்த மண்ணள்ளி போடுற சவுளு. என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா. காவாயில எல்லாம் மண்ணள்ளி வீசுவாங்களே அந்த உன்ன பட்டணத்துக்காரவ நல்லா ஏமாத்திட்டாங்க. என்னக்கா பண்றது? போயிட்டு காசை வாங்கிட்டு வா. சரிக்கா இத எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த கிட்டாராலேயே அந்த மண்டைய உடைச்சிட்டு காசை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வரணும் முதல்ல. அம்மா அம்மா
அப்படியே சொல்லுக்கா. நான் பட்டணத்துக்கு போறேன். எங்க வீட்டுக்காரர் அப்படியே கொஞ்சம் மாடை பிடிச்சி கட்டி கூட சொல்லு. சரிக்கா. ஐயோ இந்த மனுஷி மறுபடியும் வருதே, இது நம்மளை வைக்காதே, நம்ம மறைஞ்சிக்கிறது தான் நல்லது. அம்மா என்னத்தை கொண்டு அம்மா வரும்? அங்க என்ன பண்றீங்க? சும்மா தூசு தட்டின்னு இருக்கிறோம்மா. சரி சரி, தூசி தட்டினதெல்லாம் போதும். இந்தா அப்படி. ஏம்மா மறுபடியும் ஓ என்னம்மா? சங்காதமே எனக்கு வேணாம், உன் கிட்டாரும் வேணாம், நீயே வச்சுக்க. 2000 கொடு. இந்த 2000 வாங்க நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். எனக்கு இந்த கிடாரே வேணாம், நீ எனக்கு காசு கொடு. இரும்மா, இரு, என்ன பிரச்சனை உனக்கு? அவ என்னன்னா கரண்டின்றா, அவ என்னன்னா ஏழைன்னு துடுப்பு போட்டு காட்டுறா, இவ என்னன்னா கரண்டின்னு மண்மல்லி போட்டுருக்காக்குறா. இது எனக்கு வேணாம், இது மியூசிக்கே வரல. ஏமா இத பத்தி அவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியல. தெரியாதவங்க கிட்ட போய் கேட்டா இதோட இது என்னன்னு தெரியும். நான் உனக்கு சொல்றேன்லம்மா, இது கித்தாரு, இது போட்டா மியூசிக் வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க துடுப்பு, இவங்க சொல்றாங்க கரண்டின்னு எடுத்துன்னு வரியேம்மா. இதை நீ ஒரு தடவைனா போட்டு பாத்தியா? சரி வா, நான் போட்டு காட்டுறேன். சரி போடுங்க போடுங்க. நல்லாதான் வருது. இதையே நீ போடு திருப்பி. சரி சொல்லி கொடுங்க. நானா சூப்பரா மியூசிக் வருதே. அட நானா இது சூப்பரா மியூசிக் வருதே. இதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல. தெரியாதவங்க கிட்ட கேட்காத. இதை உருவாக்குனது நான். இதில் உனக்கு எந்த டவுட் வந்தாலும் என்கிட்ட வா, நான் உனக்கு அப்போ கற்றுத்தரேன். வாரம் வாரம் வா, நான் உனக்கு கற்றுத்தரேன். சரி, நீ வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்களோட கற்றுக்குறேங்க. சரிம்மா, நீ இது யாருக்கிட்டையும் கேட்காத, என்கிட்டே வா சரியா? இதை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் தான் செஞ்சேன், எனக்கு தான் தெரியும் சரியா? சரிக்கா. சரி. இனி எவகிட்டையும் எதையும் கேட்கக்கூடாது. இனிமே வாரத்தில் ஒருக்கா வந்து அந்த அக்காடை கற்றுக்கிட்டு நல்ல மியூசிக் போட்டு ஊருக்குள்ளே அப்படியே வந்து அவனுக்கு தெரிய வேண்டியதான். சரி, இந்த ப்ரோக்ராமை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? இதோட நோக்கம் என்னன்னா, இந்த கிட்டாரை நாங்கள் வாங்கிட்டு போனோம், ஆனால் இதை பற்றி யாருக்கு தெரியுமோ அதை நாங்கள் கேட்கல. அதே மாதிரி தான் இந்த கிட்டாரை உருவாக்குனதுன்னா அதோட நோக்கமும் ஒரு திட்டமும் ஒன்று இருக்கும். அதை தெரியாதவங்க நண்பர்கிட்டையோ ஃப்ரெண்டுகிட்டையோ கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை உருவாக்குனவங்க நம்ம கேட்கணும். அதை போல தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை என்ன திட்டம் என்ன நோக்கம் வைத்திருக்காரோ அதை நம்ம நம்மளை படைத்தவர்கிட்ட கேட்கும்போது தான் அது நமக்கு தெரியும். அதை நம்ம எப்படி கற்றுக்கணும்னா, ஆண்டவர் நமக்காக ஒரு சிம்பிளாக ஒரு பைபிளை நமக்காக தந்திருக்காரு. அதை நம்ம படித்து அதன்படி நம்ம வாழும்போது நமக்கு என்ன பண்ண, நம்மளும் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக நம்ம வாழுவோம். அதுதான் அதனுடைய நாடகத்தினுடைய இது. ஓகே, நன்றி.